அஸ்ஸலாம் அலைக்கும். போன தொடரில் நபிகள் நாயகம் அவர்கள் 6 வயதில் தாயாரை இழந்தார்கள். பின்பு அவர்கள் 8 வயதில் அவர்கள் பாட்டனாரையும் இழந்தார்கள். அவருடைய பெரிய தந்தையிடம் அவர் வளர்க்கப்பட்டார். அவர் சிறு வயதாக இருந்த போதே அவர் மேல் அதிக பிரியம் வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு சிறு வயதிலேயே நிறைய பேர் மூலியமாக ஆபத்து இருப்பதால் அவர்களை மிகவும் பாதுகாப்பாக அவர்களுடைய பெரிய தந்தை அபுதாலிப் வளர்த்து வந்தார். அவர்கள் 25 வயது ஆன போது வணிகம் செய்ய கதிஜா ரலியல்லாஹு அவர்களுக்காக வணிகம் செய்வதற்காக புறப்பட்டார். அடுத்து என்ன என்பதை இந்த தொடரில் காண்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பாக வணிகம் செய்து பெரும் வருவாயுடன் மக்கா திரும்பினார்கள். கதிஜா தங்களது பொருள்களில் இதற்கு முன் கண்டிராத பெரும் வளர்ச்சியை கண்டார். மேலும் மைஸ்ராவும் தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கண்ட நற்பண்புகள், உயர் சிந்தனைகள், பேச்சின் உண்மை, நம்பகத்தன்மை ஆகியவற்றை கதிஜாவிடம் விவரித்தார்கள். கணவரை இழந்திருந்த கதிஜாவை பல குறைஷி தலைவர்கள் மணமுடிக்க விரும்பிய போது அதனை மறுத்து வந்த கதிஜா தனக்கு ஏற்ற கணவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என முடிவெடுத்தார்கள். தனது எண்ணத்தை தோழி நஃபிசா பின்த் முனாஃபிக் இடத்தில் தெரிவித்தார்கள். நஃபிசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கதிஜாவின் விருப்பத்தை கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்க ஒப்புக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தந்தையின் சகோதரரிடம் இது பற்றி கூறினார்கள். அவர்கள் கதிஜாவின் தந்தையுடைய சகோதரரிடம் பேசி திருமணத்திற்கு முடிவு செய்தார்கள். ஷாமில் இருந்து திரும்பிய 3ஆம் மாதத்தில் அவ்விருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. அதில் ஹாசிம் கிளையாரும் லர் கோத்திரத்தின் தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 மாடுகளை மகராக கொடுத்தார்கள். அப்போது கதிஜா அவர்களுக்கு 40 வயது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வயதோ 25. அவர்கள் அறிவாலும் செல்வத்தாலும் குடும்பத்தாலும் மிகச் சிறந்த பெண்மணியாக விளங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவரே முதல் மனைவி. இவர் மரணித்த பின்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு பெண்ணை மணமுடித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிள்ளைகளில் இப்ராஹிமை தவிர அனைவரும் அன்னை கதிஜாவுக்கு பிறந்தவர்களே. முதல் குழந்தை ஹாசிம். இவருடன் இணைந்தே நபி அவர்களுக்கு அபுல் ஹாசிம் என்று புனைப்பெயர் கூறப்படுகிறது. பிறகு ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், பாத்திமா, அப்துல்லா ஆகியோர் பிறந்தனர்கள். இந்த அப்துல்லாவுக்கு தாயிப்தார் என்ற வேறு பெயர்களும் உண்டு. ஆண் மக்கள் அனைவரும் சிறு வயதிலே மரணமடைந்தார்கள். பெண் மக்கள் அனைவரும் இஸ்லாம் வரும் வரை வாழ்ந்து இஸ்லாமை ஏற்று ஹிஜ்ரத்தும் செய்தார்கள். பாத்திமாவை தவிர்த்து மற்ற மூவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலே விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்துக்கு பின் 6 மாதம் கழித்து பாத்திமா மரணமடைந்தார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, முகமது நபிக்கு மொத்தம் 4 பொண்ணுகளும் 4 பெண் குழந்தைகளும் 3 ஆண் குழந்தைகளும் பிறந்திருக்காங்க. அதுல மொத்தம் 6 குழந்தைகள் கதிஜா ரலியல்லாஹுக்கு பிறந்தவங்க தான். வேற எந்த மனைவிக்கும் அவருக்கு குழந்தை பிறக்கல. இவங்களுக்கு கதிஜா முதல் மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள் தான். அந்த ஒரு குழந்தை மட்டும் அவருடைய அடிமை பெண்ணுக்கு பிறந்தது. மொத்தம் அந்த 3 ஆண் பிள்ளைகளுமே குழந்தைகளா இருந்த போதே இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட இருக்கும் போதே அந்த 3 பெண்களும் இறந்துட்டாங்க. இது நான் ஒவ்வொரு தடவையும் படிக்கல அவ்வளோ வேதனையா இருக்கும். எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அது. தன் உயிரோட இருக்கும் போதே தன்னுடைய அத்தனை பிள்ளைகளும் இறந்து போயிருக்காங்க. அத கண்ணால பாக்குற ஒரு தந்தை அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். இவ்வளவுக்கும் அவர் அல்லாஹ்வுடைய தூதர், முகமது நபின்னு நம்ம சொல்றோம். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய எல்லா இறைவசனங்களும் இறங்கியவருக்கு தான் உயிரோட இருக்கும் போதே அவரோட அனைத்து பிள்ளைகளையும் கண்ணுக்கு முன்னாடி அவர் இழந்திருக்காரு. அல்லாஹ் அவருக்கு அவ்வளவு சோதனைகளை கொடுத்திருக்கான்.
நம்ம வந்து அதாவது நம்ம முகமது நபின்னு சொல்றோம், இறை தூதர்ன்னு சொல்றோம். ஆனா அவரு வந்து சாதாரணமா இல்ல. அவருக்கு நிறைய சோதனைகளை சந்திச்சிருக்காரு. இந்த இந்த டாபிக் படிக்கையிலலாம் நான் அழுகாம இருந்ததே இல்ல. அவ்ளோ கஷ்டமா இருக்கும். ஒரு மனிதன் உயிரோட இருக்கும்போதே தன்னுடைய அனைத்து பிள்ளைகளையும் இழக்கிறதா இருந்தா அது எவ்ளோ கஷ்டமான விஷயம். அப்படி அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு அவர் வந்து நபியா இருந்திருக்காரு, இறை தூதரா இருந்திருக்காரு. இருந்தாலும் அவ்வளோ வேதனை, கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அவ்வளோ எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அதாவது பிள்ளைகள இழக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் அவரு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு, பொறுமையா இருந்து, அவருக்கு மனவேதனை இல்லாம இருந்திருக்குமா? அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. ஏன்னா, அவர் முகமது நபி. இப்போ வந்து சாதாரண அதாவது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, மற்ற மதத்தவங்களோ, மத்தவங்களோன்னு, அதாவது ஒரு இவர்னா அவருக்கு நெறைய சக்தி இருக்கும். அவர் அத செய்வாரு, இத செய்வாரு. இப்ப நம்மளோட இஸ்லாமுடைய தலைவர் அவர் ஒரு சாதாரண மனிதன் தான் அப்படின்றத நம்ம மக்கள்கள் எல்லாம் நம்மளுடைய உம்மத்தார்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்றக்காக அல்லாஹ் வந்து அவருக்கு அவ்வளவு கஷ்டத்த குடுத்திருக்கான் போல. எனக்கு அத படிக்கும்போது நான் யோசிப்பேன். அவர் ஒரு சாதாரண மனிதர் தான். அவருக்கு எந்த பவரும் இல்ல. எல்லா பவரும் யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்விடத்துல மட்டும் தான் இருக்கு. அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காகவே அல்லாஹ் இப்படி இவ்வளவு கஷ்டத்த அவங்க குடுத்தானோன்னு கூட எனக்கு சில நேரத்துல தோணும். அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இத படிக்கிறனால உண்மையிலேயே தாங்க முடியல. அதாவது கண்ணுக்கு முன்னாடி குழந்தைகள இழக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அது. 25 வயதுல அவங்க திருமணம் முடிச்சாங்க. அத பத்தின அவங்க பசங்கள பத்தி பார்த்துட்டோம். அடுத்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 35வது வயதில் குறைஷியர்கள் கௌபாவை புதுப்பித்தார்கள். கௌபா ஒரு ஆள் உயரத்திற்கு பாறைகளால் கட்டப்பட்டிருந்தது. அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலிருந்தே மேல் முகடியின்றி 9 முழம் கொண்டதாக இருந்தது. அதன் சுவரும் கட்டிடங்களும் சிதலமடைந்து இருந்தன. இந்த நிலையில் கஅபாவின் உள்ளே வைக்கப்பட்டிருந்த பொக்கிஷங்களை ஒரு கூட்டம் திருடிச் சென்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைத்தூதராவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன் மக்காவில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கௌபாவின் கட்டிடம் மேலும் பாதிப்படைந்து அதன் மீது கொண்டிருந்த மரியாதையின் காரணமாக குறைஷியர்கள் அதை புதுப்பிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயினர். அதனை ஹலாலான தூய்மையான வருமானத்தை கொண்டே செப்பனிட வேண்டும், புதுப்பிக்க வேண்டும். வட்டி, விபச்சாரம், திருட்டு போன்ற பொருட்களின் மூலமாக அதை சரி பண்ண அதாவது அது அத வந்து கட்டிடம் பண்ணக்கூடாதுன்னு என அனைவரும் கூடி முடிவெடுத்தனர்கள். இந்த நிலையில் பழைய கட்டிடத்தை எவ்வாறு இடிப்பது என அனைவரும் அஞ்சினார்கள். வாலித் இப்னு முகிரா மக்சூமி கடப்பாறையை எடுத்து, அல்லாவே, நான் நன்மையை நாடியே இதை செய்கிறேன் என்று கூறி ருக்னுல் யமனி, ருக்னுல் ஷாமினி பகுதிகளை இடித்தார்கள். அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாததைக் கண்ட குறைஷியர்கள் அச்சம் தெளிந்து அவருடன் இணைந்து இடித்தனர். இறுதியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அமைந்த அஸ்திவாரம் தென்பட்டது. பிறகு கௌபாவை பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு கோத்திரத்தினரும் ஒரு பகுதியை கட்ட வேண்டுமென முடிவு செய்து ஒவ்வொரு கோத்திரமும் என்ற ரோமிய பொறியியல் வல்லுநர்களின் மேற்பார்வையில் கட்டடத் தொடங்கினார்கள். இறுதியாக ஹஜ்ருல் அஸ்வத்தின் இடம் வந்தபோது அதை அதற்குரிய இடத்தில் வைப்பது யார் என்பதில் பிரச்சனை எழுந்தது. அது பற்றி சர்ச்சை 4 அல்லது 5 நாட்களாக தொடர்ந்தது. சர்ச்சை கடுமையாகி போராக மாறிவிடும் அபாயம் எழுந்தது. அப்போது அபு உமையா இப்னு முஹ்ரா மக்சூமி அம்மக்களிடம் இப்புனித பள்ளிவாசலில் முதலாக நுழைபவரை நடுவராக்கி அவரது ஆலோசனையை ஒப்புக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இக்கருத்தை அனைவரும் மனமாற ஏற்றனர்கள். அவர்கள் ஆவலுடன் காத்திருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முதலாமானவராக நுழைந்தார்கள். அவர்களை கண்ட அம்மக்கள், இதோ முகமது வந்துவிட்டார், இவர்தான் நம்பிக்கைக்குரியவர், இவரை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்றனர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு அருகில் வந்தவுடன் விவரத்தை கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விரிப்பை வரவழைத்து அதன் நடுவே ஹஜ்ருல் அஸ்வத்தை வைத்தார்கள். பிறகு சச்சரவிட்டுக் கொண்டிருந்த கோத்திரத்தின் தலைவர்களை அழைத்து விரிப்பின் ஓரங்களை பிடித்து தூக்குமாறு கூற
அதை அவர்கள் தூக்கினார்கள். கௌபாக்கு அருகில் கொண்டு வந்தவுடன் தனது கரத்தால் ஹஜ்ருல் அஸ்வத்தை எடுத்து உரிய இடத்தில் வைத்தார்கள். இது அனைவரும் ஒப்புக்கொண்டு மிக அழகிய தீர்வாக அமைந்தது. குறைஷிகளிடம் ஹலாலான தூய்மையான செல்வம் குறைவாக இருந்ததால் வடபுறத்தில் 6 முழங்கள் அளவு விட்டுவிட்டு கௌபாவை கட்டி முடித்தார்கள். அந்த இடத்துக்கு ஹதீம் எனும் ஹஜர் எனும் கூறப்படுகிறது. தங்கள் விரும்பாத எவரும் கௌபாவில் நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக கௌபாவின் வாயிலை உயரத்தில் அமைத்தார்கள். கௌபாவை 15 முழம் வரை உயர்த்தியதுடன் 6 தூண்களை நிறுவி அதற்கு முக்காடும் அமைத்தார்கள். இவ்வமைப்படி கௌபா ஏறக்குறைய சதுரமாக அமைய பெற்றது. அதன் உயரம் 15 மீட்டர் ஆகும். ஹஜ்ருல் அஸ்வத்தில் உள்ள பகுதி மற்றும் அதன் எதிர்ப்புற பகுதியின் அகலம் 10 மீட்டர்கள் ஆகும். தௌபா செய்யும் இடத்திலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் 1.5 மீட்டர் உயரத்திற்கு வைக்கப்பட்டிருந்தது. கௌபாவின் வாசலில் உள்ள பகுதியும் அதன் பின்புறமும் 12 மீட்டர் அகலமாகும். கௌபாவின் வாசல் தரையிலிருந்து 2 மீட்டர் உயரத்திலிருந்து கௌபாவின் அஸ்திவாரத்தை சுற்றி சிறிய முட்சுவர்கள் கட்டப்பட்டது. அதன் உயரம் 25 செமி, 1/4 மீட்டர். இதன் அகலம் 30 செமி. இதற்கும் சதார்வான் என்று சொல்லப்படும். இதுவும் கௌபாவைச் சேர்ந்த பகுதிதான். எனினும் குறைஷியர்கள் அதை தவிர்த்து உள்ளடக்கி கட்டிவிட்டனர்கள். நபித்துவத்துக்கு முன் ஒரு பார்வை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே எல்லா மக்களிடமும் உள்ள நற்பண்புகள் அனைத்தையும் தமக்குள் ஒருங்கிணைத்து அமைக்க பெற்றிருந்தார்கள். நேரிய சிந்தனை, ஆழ்ந்த பார்வை, நுண்ணறிவு அனைத்தையும் தனக்கே கொண்டிருந்தார்கள். நீண்ட மௌனத்தால் ஆழ்ந்து சிந்தித்து உண்மையை அறிவார்கள். தங்களது முதிர்ச்சியான அறிவாலும் தூய இயற்கை குணத்தாலும் மனித வாழ்வின் பகுதிகளையும் மக்களின் செயல்களையும் சமூகத்தின் நிலைகளையும் தெளிவாக ஆராய்ந்து மக்களிடம் காணப்பட்ட மூட பழக்க வழக்கங்களை வெறுத்து ஒதுக்கினார்கள். மக்களுடன் மதிநுட்பத்துடனும் பழகுவார்கள். அவர்கள் நன்மையானவற்றிலும் ஈடுபடும்போது தானும் கலந்து கொள்வார்கள். தீமையானவற்றில் ஈடுபட்டால் அவர்களை விட்டு தனித்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மது அருந்தியதில்லை. சிலைகளுக்கு பலியிடப்பட்டதை உண்டதில்லை. சிலைகளுக்கான விழாக்களில் கலந்து கொண்டதில்லை. சிலைகளை முற்றிலுமாக வெறுத்தார்கள். லாத், உஜ்ஜாவை கொண்டு சத்தியம் செய்வதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள். இறைவனின் பாதுகாப்பு அவர்களில் சூழ்ந்திருந்தது. உலக இன்பங்களின் மீது ஆசை தோன்றும் போது, தவறான அறியாமை கால பழக்க வழக்கங்களின் மீது ஆவல் ஏற்படும் போது அவற்றிலிருந்து அல்லாஹ்வின் அருளால் தடுக்கப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அறியாமக்கால செயல்களை செய்ய வேண்டுமென நான் இருமுறை மட்டுமே விரும்பினேன். அந்த இருமுறையும் அல்லாஹ் என்னை தடுத்து விட்டான். பிறகு அல்லாஹ் தூதுவத்தை எனக்கு அருளும் வரை எந்த எண்ணமும் ஏற்பட்டதே இல்லை. ஓர் இரவு மக்காவின் மேற்பகுதியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவரிடம், என் ஆடுகளை நீ பார்த்துக்கொள், மக்காவில் வாலிபர்கள் இக்கதையை பேசுவது போன்று நானும் பேசி வருகிறேன் என்று நான் கூறினேன். அவர் ஒப்புக்கொண்டார். நானும் வெளியேறி மக்காவினில் நுழைந்து அதில் முதல் வீட்டை கடந்தேன். அங்கு இசை சப்தம் கேட்டது. அது என்னவென்று விசாரித்தேன். அதற்கு மக்கள், இன்ன ஆணுக்கும் இன்ன பெண்ணுக்கும் திருமணம் முடிந்து இன்று முதலிரவு என்று கூறினார்கள். நான் அதை கேட்க அமர்ந்தவுடன் நான் செவியிட்டதற்காக வகையில் அல்லாஹ் என்னை தடுத்து தூங்க செய்து விட்டான். இறுதியில் சூரிய வெப்பம்தான் என்னை எழுப்பியது. எனது தோழரிடம் நான் சென்றபோது அவர் என்னை நடந்ததென்று விசாரிக்க நடந்ததை கூறினேன். அதற்கு பிறகு நான் எந்த ஒரு தீய செயலையும் செய்யவில்லை என் எண்ணத்தில் என்று கூறினார். ஜாபர் இப்னு அப்துல்லா அலி அவர்கள் அறிவிப்பதாவது, கௌபாவை புதுப்பிக்கும் பணியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸும் கல்லை எடுத்து கொடுக்கும் பணியை செய்தார்கள். அப்போது அப்பாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், உங்களுடைய கீழாடையை கழற்றி புஜத்தில் வைத்துக் கொண்டால் கற்கள் அழுத்தாமல் இருக்கும் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஆடையை கழற்ற புஜத்தில் வைத்தவுடன் கண்கள் மேலே சொருக மயக்கமடைந்து விட்டார்கள். பிறகு அவர்கள் தெளிவடைந்து, எனது கீழாடை என்று கூற
என்று கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்பாஸ் ஆடையை உடுத்தி விட்டார்கள். அதற்கு பின் அவர்களது மறைவிடத்தை எவரும் பார்த்ததில்லை. சாஹில் புகாரி. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மற்றதை அடுத்த தொடரில் பார்க்கலாம்.